தமிழக ஏரி மற்றும் ஆற்று பாசன விவசாயிகள் சங்கத்தின் சார்பாக மாபெரும் ஆர்ப்பாட்டம் சென்னையில் நடைபெற்றது. தமிழக ஏரி மற்றும் ஆற்று பாசன விவசாயி சங்கத்தினுடைய தமிழக தலைவர் புரவலர் பு. விஸ்வநாதன் அவர்களின் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு மாநில செய்தி தொடர்பாளர் வி. கோபிநாத் வரவேற்புரையாற்றினார். மே 22 வியாழக்கிழமை அன்று காலை 10 மணி அளவில் எழும்பூர் ராஜரத்னம் ஸ்டேடியம் அருகில் தமிழக ஏரி மற்றும் ஆற்று பாசன விவசாயிகள் சங்கத்தின் சார்பில் மாபெரும் கோரிக்கை ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ரூபாய் 45,000 கோடியில் அறிவித்துள்ள தமிழகத்தின் வேளாண் பட்ஜெட்டை காலதாமதப்படுத்தாமல் நிதி ஒதுக்கீடு செய்து செயல்படுத்த வேண்டும் என தமிழக முதலமைச்சர் அவர்களை வலியுறுத்தி தமிழக ஏரி மற்றும் ஆற்று பாசன விவசாயிகள் சங்கம் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சட்டசபை மானிய கோரிக்கையில் இடம்பெற்ற தடுப்பணைகள், ஆறுகள், வாய்க்கால்கள் புனரமைப்பு பணிகளை செயல்படுத்த முதலமைச்சர் நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என தமிழக ஏரி மற்றும் ஆற்று பாசன விவசாயி சங்கம் வலியுறுத்தியுள்ளது. மழையினால் பாதிக்கப்பட்டுள்ள மக்காச்சோளம், வாழை, சின்ன வெங்காயம் ஆகியவற்றிற்கு நிவாரணமும் இன்சூரன்ஸும் வழங்க வேண்டும் என்றும், நெல்லுக்கு ரூபாய் 3,500, மக்காச்சோளத்திற்கு ரூபாய் 3,500, நிலக்கடலைக்கு ரூபாய் 12,000, கரும்பு டன்னிற்கு ரூபாய் 4,500 என மத்திய அரசு குறைந்த ஆதார விலையை அறிவிக்க வேண்டும் என்றும், இலவச மின் விவசாய இணைப்பில் ஸ்மார்ட் மீட்டர் பொருத்தப்படுவதை தமிழக அரசு கைவிட வேண்டும் என்றும், 2025-26 ஆண்டிற்கான 50,000 இலவச மின் விவசாய இணைப்பினை காலதாமதப்படுத்தாமல் வழங்க வேண்டும் எனவும், நகை கடன்களை செலுத்துவதற்கு அசலையும் வட்டியும் கட்டி திருப்பி வைக்க வேண்டும் என்கின்ற கெடுபிடியை கைவிட்டு வட்டியை மட்டுமே கட்டி நகை கடனை திருப்பி வைத்துக் கொள்ளலாம் என்கின்ற அறிவிப்பை முதலமைச்சர் அறிவிக்க வேண்டும் என்றும், வன விலங்குகளால் பாதிக்கப்படும் விவசாயிகளுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் என்றும், வனத்திற்கு அருகில் உள்ள விவசாய நிலங்களுக்கு ஒளி மின்வெளியை இலவசமாக அமைத்து தர வேண்டும், கோதாவரி காவிரி நீர் இணைப்பு திட்டத்தை மத்திய அரசு செயல்படுத்த வலியுறுத்த வேண்டும், நெடுஞ்சாலைத்துறை சுவர்கன் சாலைகளை அகலப்படுத்த வேண்டும், அறிவிக்கப்பட்ட நெடுஞ்சாலைகள் மழைக்கு முன்பாக தூர்வாரப்பட வேண்டும் என்றும், தோட்டக்கலைத்துறை, வேளாண்மை, பொறியியல் துறை, விவசாயிகளுக்கான மானிய திட்டங்களை காலதாமதப்படுத்தாமல் விவசாயிகளுக்கு உடனடியாக கிடைத்திட நடவடிக்கை எடுத்திட வேண்டும் என்கின்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தமிழக ஏரி மற்றும் ஆற்றுப்பாசன விவசாய சங்கத்தினுடைய அரை நிர்வாண போராட்டம் இன்று சென்னையில் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த போராட்டத்தின் முக்கிய கோரிக்கைகள் என்னன்னா, மத்திய அரசு குறைந்தபட்ச ஆதார விலையை அறிவிக்க வேண்டும்ங்கிறது தான் எங்களுடைய போராட்டம். அதே நேரத்தில் புதிய மின்சார திருத்த சட்டத்தை வாபஸ் பெறணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய கோரிக்கை. அடுத்து தமிழக அரசு 45,000 கோடிகளை தமிழக வேளாண் பட்ஜெட் அறிவிச்சிருக்காங்க. இதை நாங்க வரவேற்கிறோம். அதே நேரத்துல போன வருஷம் பட்ஜெட் அறிவித்தது கடைசியாக தான் விவசாயிகளுக்கு போய் சேர்ந்தது. ஆனா விவசாயிகளுக்கு முழுவதுமாக கிடைக்கவில்லை. அதனால விவசாயிகள் ரொம்ப வருத்தத்துல இருக்காங்க. அவங்களுடைய வாழ்வாதாரம் ரொம்ப மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. அதனால தமிழக முதல்வர் வேளாண் பட்ஜெட்டை ஜூன் மாசத்திலே அறிவிக்க வேண்டும். அதே மாதிரி புதிய தொகுப்பை உடனே அறிவிக்க வேண்டும். அடுத்து என்னெல்லாம் பாத்தீங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டத்தில் திருவையாறு ஒன்றியத்துல இன்னைக்கு மழை பெஞ்சு 3 நாள் மழை பெஞ்சதுல அப்படியே எல்லாம் நிரம்பி போச்சு, தண்ணியில நிரம்பி போச்சு. அவங்களுக்கு நிவாரணம் கொடுக்க வேண்டும். அதுல தொடர்ந்து பெய்த மழையினால மக்காச்சோளம்லாம் பாதிக்கப்பட்டிருக்கு. அவங்களுக்கு நிவாரணம் இன்சூரன்ஸ் பெற்று தர வேண்டும். அதே மாதிரி ஸ்ரீமுஷ்ணம் ஒன்றியத்துல அந்த வாய்க்கால்லாம் தூர்வாரமா இருக்குது, அதை தூர்வார வேண்டும். அதே மாதிரி நந்தன் கால்வாய் திட்டம் 304 கோடியில அறிவிச்சாங்க. அதை செயல்படுத்தாம கிடப்புல போட்டிருக்காங்க. உடனடியாக செயல்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதே மாதிரி மத்திய அரசு கரும்பு டன்னுக்கு 4,500 மக்காச்சோளத்துக்கு 3,500, நெல் குவிண்டாலுக்கு 3,500, கடலைக்கு 12,000 விலை அறிவிக்க வேண்டும் என்று, குறைந்தபட்ச ஆதார விலை அறிவிக்க வேண்டும் என்று இந்த போராட்டம் நடத்திட்டு இருக்கு. அதே நேரத்தில் தமிழக அரசு தொடக்க வேளாண் வங்கியில பாத்தீங்கன்னா நகை கடனுக்கான வட்டியை அசலையை சேர்த்து கட்டி நீங்க திருப்பி நகை ஏலம் போயிடும் சொல்றாங்க. ஆனா அந்த கெடுபிடியை கைவிட்டு தமிழக முதலமைச்சர் அவர்கள் வட்டியை மட்டும் கட்டினாலே போதும், நகை கடனை திருப்பி செய்யலாம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை வெளியிட வேண்டும் என்று இந்த நேரத்தில் நாங்கள் கேட்டுக்கொள்வோம். அதே மாதிரி விவசாய மின் இணைப்பு கேட்டு நிறைய 16 ஆண்டுகளாக காத்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு விவசாய மின் இணைப்பு கிடைக்கிறதுக்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதே மாதிரி தோட்டக்கலையில கட்டணம் செலுத்தி தோட்டக்கலை மின் இணைப்பு பெற்றிருக்காங்க. அதை இலவச விவசாய மின் இணைப்பாக மாற்றி அமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதே போல சூரிய ஒளி மின்வெளி அமைக்க வேண்டும். வனவிலங்குகள் எல்லாம் பாத்தீங்கன்னா விவசாய பயிர்களை அழித்து வருகிறது. அந்த விவசாய பயிர்களை காப்பாற்றுவதற்கு விவசாயிகளுக்கு 100% மானியத்தில் மின்வெளி அமைப்பதற்கு தமிழக அரசு அறிவிப்பு வெளியிட வேண்டும். அதே போல கோதாவரி காவிரி இணைப்பு திட்டம் வேறு அளவுக்கு தான் அறிவிச்சிருக்காங்க. அதை மத்திய அரசும் மாநில அரசும் செயல்படுத்துவதாக தெரியவில்லை. ஆனால் கோதாவரி காவிரியும் இணைத்து தமிழகத்திற்கு உண்டான தண்ணீரை பெற்றுத்தர வேண்டும் என்று தமிழக ஏரி மற்றும் ஆற்றுப்பாசன விவசாய சங்கம் இந்த அரை நிர்வாண போராட்டத்தை இங்க நடத்தியிருக்கிறது. இன்னும் ஏனைய கோரிக்கைகள்லாம் நிறைய இருக்கிறது. அதை தமிழக அரசுக்கு அந்த கோரிக்கையா மனுவா கொடுக்க வேண்டும் என்பதை இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொள்வோம்.
என்னுடைய பேர் விஸ்வநாதன், மாநில தலைவர், தமிழ்நாடு ஏரி மற்றும் ஆற்றுப்பாசன விவசாயிகள் சங்கம். இப்ப இன்னைக்கு பாத்தீங்கன்னா விவசாயிகள் இந்த மழையில நாங்க மாட்டிக்கிறோம். ஒவ்வொரு வருஷமா நாங்க தமிழக அரசு சொல்றோம், மழையில மாட்டிக்கிட்டு எங்களுடைய மக்காச்சோளமா அழிஞ்சு போகுது, நெல்லும் அழிஞ்சு போகுது, எள்ளு, உளுந்து, கடலை எல்லா தானிய பயிர்களும் மழையினால பாதிக்கப்பட்டு அழிந்து விவசாயி கடலுக்கு தள்ளப்படுறான். ஆனா நாங்க வைத்த கோரிக்கை அதாவது யானை நகர்ற அளவுக்கு வச்சிருக்காங்க. அது சுறுசுறுப்பா எல்லா மாவட்டத்திலையும் அந்த தானிய கிடங்கு அமைக்க வேண்டும் என்று தமிழக முதலமைச்சர் நாங்க கோரிக்கை வைக்கிறோம். அதாவது இப்ப என்னன்றாங்கன்னா, நாங்கெல்லாம் கோரிக்கை வச்சோம், அதாவது C&D வாய்க்கால், அதாவது தண்ணி வாய்க்கால்லாம் தூர்வாரம் வச்சோம். ஆனா தமிழக அரசு 2920 கிலோமீட்டர் தூர்வாருக்கு 120 கோடியா ஒதுக்குனாங்க. ஆனா கன்னி வாய்க்கால் ஒரு சில இடத்துல தூர்வா இருக்காங்க, எல்லா இடத்துல தூர்வா இல்ல. அதே மாதிரி AB வாய்க்கால் மெயின் வாய்க்கால், கிளை பாசன வாய்க்கால்லாம் தூர்வாரமா கிடக்குது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய ஏரி குளங்கள்லாம் தூர்வாரமா கிடக்குது. அதனால வடகிழக்கு பருவமழை தண்ணீரை சேமித்து வைத்து தமிழகத்துல விவசாயம் செய்வதற்கு விவசாயிகளுக்கு ஏரி குளங்களை தூர்வாரி புனரமைக்க வேண்டும், தடுப்பணைகளை கட்ட வேண்டும், நீர்நிலைகளை புனரமைக்க நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்று தமிழக ஏரி மற்றும் ஆற்றுப்பாசன விவசாயம் கோரிக்கை வைக்கிறது. இலவச விவசாய மின் இணைப்பு என்பது வருஷத்துக்கு 50,000 மின் இணைப்பு தராங்க. அதுல பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் தற்கனியா அதுல உணர்ந்து சேர்த்துறாங்க, தாட்கோ மின் இணைப்பு அதுல உணர்ந்து சேர்த்துறாங்க, டாப் செட்கோ விவசாய மின் இணைப்பு அதுல உணர்ந்து சேர்த்துறாங்க. நாங்க என்ன கோரிக்கை வைக்கிறோம்னா, இலவச விவசாய மின் இணைப்புனா இலவசமா பெறவங்களுக்கு 500 ரூபாய் கட்டி பெறவங்களுக்கு அந்த மின் இணைப்பு கொடுக்கணும். தற்கல்னா பாத்தீங்கன்னா 2500, 2.5 லட்சம், 3 லட்சம், 3.25 லட்சம் வரைக்கும் பணம் வாங்கிட்டு இதுல கொடுத்துட்றாங்க. அப்ப காத்திருக்கிற 15 வருஷமா காத்திருக்கிற அந்த விவசாயிகளுக்கு இலவச விவசாய மின் இணைப்பு கிடைக்க மாட்டேங்குது. காலம் தள்ளி போயிட்டே இருக்கு. காசு கொடுக்கிறவனுக்கு இலவச விவசாய மின் இணைப்பு கிடைக்கிறது. இது தமிழக அரசு நெறிமுறைப்படுத்த வேண்டும் என்று தமிழ்நாடு ஏரி மற்றும் ஆற்றுப்பாசன விவசாயம் கோரிக்கை வைக்கிறது. தமிழக ஏரி மற்றும் ஆற்றுப்பாசன விவசாயி சங்கம் நடத்திய இந்த மாபெரும் ஆர்ப்பாட்டத்திற்கு கடலூர் மாவட்ட தலைவர் ஆர் வெங்கடேசன், பெரம்பலூர் மாவட்ட தலைவர் சிவசாமி, பெரம்பலூர் மாவட்ட துணைத் தலைவர் ச கருப்பையா, மாநில செயற்குழு உறுப்பினர் எம் பரமசிவம், புதுக்கோட்டை மேற்கு மாவட்ட அமைப்பாளர் சுபமுருகையா, அரியலூர் மாவட்ட தலைவர் சின்னப்பன், திருவண்ணாமலை மாவட்ட அமைப்பாளர் நா கண்ணன், மாநில செயற்குழு உறுப்பினர் பு கேசவன், கரூர் மாவட்ட அமைப்பாளர் ராமதாஸ், புதுக்கோட்டை கிழக்கு மாவட்ட அமைப்பாளர் பி பெரியசாமி, தஞ்சை மாவட்ட அமைப்பாளர் மா லோகநாதன், மாநில செயற்குழு உறுப்பினர் இன்ஜினியர் எம் டி திருபால், மாநில பொதுக்குழு உறுப்பினர் ராஜேந்திரன், செங்கல்பட்டு மாவட்ட அமைப்பாளர் கே ரவி, சேலம் மாவட்ட அமைப்பாளர் எம் செல்வகுமார், விழுப்புரம் மாவட்ட அமைப்பாளர் செங்கி முருகன், விழுப்புரம் மாவட்ட அமைப்பாளர் செந்தில் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இவர்களோடு தமிழக ஏரி மற்றும் ஆற்றுப்பாசன விவசாயிகள் சங்கத்தினுடைய மாவட்ட நிர்வாகிகள், மாநில நிர்வாகிகள் மற்றும் திருச்சி மாவட்ட நிர்வாகிகள், பெரம்பலூர் மாவட்ட நிர்வாகிகள், அரியலூர் மாவட்ட நிர்வாகிகள், கடலூர் மாவட்ட நிர்வாகிகள், தஞ்சாவூர் மாவட்ட நிர்வாகிகள், புதுக்கோட்டை மாவட்ட நிர்வாகிகள், திருவண்ணாமலை மாவட்ட நிர்வாகிகள், சேலம் மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் கரூர் மாவட்ட நிர்வாகிகளும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர். தமிழக ஏரி மற்றும் ஆற்றுப்பாசன விவசாயிகள் சங்கம் நடத்திய இந்த மாபெரும் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட அனைவருக்கும் மாநில இளைஞரணியுடைய தலைவர் வி அரவிந்த்சாமி அவர்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டார்.